சார் கிடையாது. அவன் கூட ஒரு 12 ஃப்ரெண்ட்ஸ், ஆப்போசிட்ல 12 கேர்ள்ஸ். இவங்க 2 பேரும் ஜோடி லிங்க், ஒருத்தர் கமிட்டட். முன்னாடி 12 பொண்ணுக்கு போறாங்களாம், பின்னாடி 12 பசங்க போறாங்க. இவங்க யாரு அப்படின்னா இவங்களுக்குள்ள யார் இவங்க எல்லாருமே கமிட்டட். இப்ப சபை சார் நின்று இருக்கிறாரு. எதுக்கு? ஃபார்ம் ஃபில் பண்ணி வாங்கிட்டு நின்றுட்டு இருக்கிறாரு. நின்றத எதுக்கு ஒரு பொண்ணு போனா அதுக்கு பார்க்காம இருக்க போனாங்க. ஏப்பா நல்லா ரெண்டு பார்க்க சார், சரி எப்படி இருந்தாலும் பார்க்குவோங்க. சும்மா நார்மலா பார்த்துருக்காரு. பின்னாடி வராங்க பத்தி 12 பசங்க, இவனுக்கு பார்த்தாங்க. என்னாட்ட ஏன் ஆனா நீ பார்க்கறியா அப்படின்ட்டு சரி பைக் எடுத்து கிளம்பிக்கிறாரு. மறுபடியும் அவர் பஸ் ஸ்டாண்டு போயிருக்கிறாரு. அங்கேயும் அதே பொண்ணுக்கு அப்படியே பின்னாடி வந்துருக்கிறாங்க. அந்த பொண்ணுதான் பார்த்தாரு என்னன்னு தெரியாது. இவன் பார்த்துருக்கிறாரு. கான்டாக்ட் வரப்ப கூட அட்மிஷன் வாங்கி கொடுக்குறதுக்கு அப்ப மாட்டினாரு அந்த பசங்க கிட்ட, 12 பசங்க கிட்டையும் மாட்டினு பசங்க கேட்கறாங்க, நீ யாரு, நீ நான் பெங்கால பாக்குற பக்கத்துல ஃப்ரெண்ட்ஸ் சொல்றாங்க, மச்சா அட்ரா டே பேசலாடே அப்படி 12th இல்லையா லாஸ்ட் எக்ஸாம் அட்ரா டே பேசலாடே உண்மையா நம்பர் வந்து நம்பாடுல பாக்குறது எல்லாம் கமெண்ட் அடிச்சு தமிழ் சார் செம்ம ரிலேஷன்ஷிப் ஆயிட்டுறாரு. அங்கே ஐயோ தம்பி அது ஆளா எனக்கு யாருன்னே தெரியாது அப்படின்னு ஜாலியா பேசி இருக்கிறாரு. ஒரு 1/2 மணி நேரம் பேசிக்கிறாரு. அந்த இடத்துல 1/2 மணி நேரம் பேசி ஃபார்ம் ஃபில் பண்ணி வாங்கிக்கிறாரு. நல்லா ஜாலியா ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்ணிக்கிறாரு. என்ன பண்ணிக்கிறாரு? ரிலேஷன்ஷிப் உருவாக்கி இருக்கிறாரு. நல்லா ஜாலியா பேசிக்கிறாரு. அந்த பையன் இன்னும் ஜாலியா இருக்கான். அந்த 12 பசங்கள ஒரு பையன் செம்ம ஜாலியா இருக்கு. ஒரு நாள் நியூஸ் ஆஃப் பைப் தான் கான்டாக்ட் எடுத்தாரு. கால் பண்ணிக்கிறாரு. கால் பண்ணும்போது சரி நான் வரேன், எல்லாமே பண்றேன், நானும் நியூஸ் ஆஃப்னால பேர் தெரியாது, எல்லாமே எனக்கு தெரியும், நானும் வந்து பண்றேன் அப்படின்ட்டு இப்படிதான் நீ படிக்கிறது இருக்குது. கரண்ட் சிச்சுவேஷன் அந்த பையனுக்கு அப்ப என்ன வேணுமோ அதை பத்தி பேசுங்கிறாரு. அவங்க அப்ப என்ன வேணும், அடுத்து காலேஜ் சேர்த்துக்கு என்ன பிளானிங் தெரியல, வேலைக்கு போயிருக்கிறான், பணம் எப்படி சம்பாதிக்கிறது தெரியல அவனுக்கு. இப்ப இதெல்லாம் வச்சு சமைச்சாரு பேசுங்கிறாரு. பையன் சரி வரான் அப்படிங்கிறாங்க ப்ரோக்ராமுக்கு. வரேன்னு சொன்னதும் அந்த பையன் ஆல்ரெடி நியூஸ் ஆஃப் வாய்ப்பு கேள்விப்பட்டோம். நியூஸ் ஆஃப் பேங்கர் சபரி சார் செமினார்ல ஸ்டேட்டஸ் வச்சுதான் பார்த்துக்கிறாரு. அந்த பையன் ஸ்டேட்டர் எப்பவுமே அவங்க நம்மளுக்கு கால் பண்ணுவாங்க, நான் அவனுக்கு கால் பண்ணுவோமா. முதல் முறையா அவன் 10 டைம் கால் பண்ணுகிறான் அந்த பையன் சபரி சாருக்கு. என்னவா இருக்கும் ஒரு ஸ்டேட்டர் 10 டைம் கால் பண்ணா எப்படி இருக்கும்? எப்ப சந்தோஷமா இல்ல, அவ்வளவு ஒரு குஜாவா கூட டைம் கால் பண்ணுறான்னா வந்துருவான்ட்டு அந்த பையன் போன் பண்ணி நியூஸ் நீ ஏமாத்துறது அப்ப சார் அப்போ 1 லட்சம் சம்பாதிக்கிற வாரத்துக்கு. ஆனா என்ன சொல்றான் பையன், இது ஏமாத்துறது ஃப்ராட் பித்தல் அப்ப என்ன ஏமாத்திருச்சு இதெல்லாம் சொல்லிட்டு தம்பி பாரு எனக்கு உன்னை பிடிக்கும், உனக்கே என்ன பிடிக்கும் அது எனக்கு தெரியும். நான் சொன்னா இல்ல அவன் சொன்னான் அப்படியே கிடையாது, உனக்கே என்ன பிடிக்கும் அது எனக்கு தெரியும். இந்த ரிலேஷன்ஷிப் பாருங்க எந்த அளவுக்கு பில்ட் பண்ணிருக்க. இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துக்கு நீ நேற்று வேலைக்கு போயிட்டு இருந்தா குறைக்க முடியும் மாட்டாராம். முடியுமா? முடியாது. 400 ரூபாய் நேற்று வேலைக்கு போனா அப்பதான் சொல்லியிருக்கிறாரு எல்லாமே சரி யூஸ் ஆஃபே கிடையாது, வந்து பாரு அப்படின்னு சொல்லி வந்து பார்த்து அந்த பையன் ஃபுல் பேமெண்ட் 11,000 கட்டி அவன் மூலியமா சபரி சாருக்கு அந்த ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ணத்தாலையும் வாட் டு யூ அவனுக்கு அப்ப என்ன வேணும்னு தெரிஞ்சு பேசுறதுனால அவன் அட்மிஷன் ஆயிட்டு அவன் மூலியமா இன்னைக்கு 500 அட்மிஷன் எடுத்து பிரீமியர் கம்ப்ளீட் பண்ணதுக்கு உன் முன்னாடி பேச வச்சிருக்கிறாரு. அப்ப யாரு? கான்டாக்ட்ன்றது அவ்வளவு முக்கியங்க. சரியா? எல்லாமே ஸ்லைடு தான். அது அப்படியே ஒரு கோடியே சொல்லிட்டேன். ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ணாம யாரு வருவாங்க? நான் வந்துடுன்ற யாரு வருவேன்? ஏதாவது வருவியா? கேட்க இது வச்சுருவேன் வைக்க மாட்டியா? நீ மட்டும் ஃப்ரெண்டை பார்த்தா நாளைக்கு வந்துருவானா? வருவானாப்பா? வாய்ப்பே கிடையாது. அவனுக்கு எப்படி ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ணுங்க. அப்பைக்கு அவனுக்கு என்ன வேணும் அதை சொல்லி பேசுங்க. ஸ்ட்ரேஞ்சர் கான்டாக்டா இன்னும் சிம்பிளா எடுங்க. பஸ் ஸ்டாண்ட் போறியா பாக்குறியா, ஒருத்தன் கலர் டிஷர்ட் போட்டுக்கிறானா பாரு, நீங்க கலர் வச்சுக்கிறா சூப்பர், நானும் கலர் வச்சுக்கிறதா பேசு என்ன அடிச்சுடுவோம், நானும் கலர் வச்சுக்கிறதா வேற லெவல். எங்க இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? இங்க நல்லபடி பஸ் வருவா நானே போக முடியும். நல்லபடிக்கு போச்சுமே சம்பந்தமே இல்லை, சும்மா கேட்க நல்லபடி பஸ் வருவா
வரும். ஏன்னா காலேஜ் படிக்கிறீங்களா? நீயே பேசு. ஆமா நீங்க நான் ஒரு இன்ஸ்டியூட்ல தான் ஒர்க் பண்ணிக்கிறேன், இது நிறைய சம்பாதிக்கிறேன். சம்பாதிக்கிறேன் எப்படி? அது நான் இன்னொன்னு சொல்றேன். அப்படி சொல்ல மாட்டேன். சொல்லுனா அதான் சொன்னா புரியாது ப்ரோ, நான் பேசலாம் அப்படின்னு சொல்லி அவ்வளவுதான். அவங்க எவ்வளவு நான் சொல்றேன்னா கான்டாக்ட் வந்துட்டு போறான். சரியா தளபதி டிஷர்ட் போட்டுருந்தா தளபதி அதுக்கு நான் அவளுக்கு எவ்வளவுலாம் போகக்கூடாது. சரியா தளபதி நீங்க தளபதி ரசிக்கிறா அப்படின்ட்டு நானும் தளபதி ரசிக்கிறதா அப்படியே கண்டினியூ பண்ணு. அதுக்கு போயிட்டு ஒரு தட்டு போட்டுக்கிறவங்கிட்ட எங்கடா தலையும் காணும் தளபதியும் காணும்னால சுத்தி நின்னா வச்சுக்கா அவன் ஓடிடுவான். அங்கிட்டு ரொம்ப சிம்பிளா யோசி, எதுவுமே கஷ்டம் கிடையாது. அதுதான் சொல்லியிருக்காங்க பாருங்க, நகர்ந்தால் தான் சொல்லுப்பாங்க, நகர்ந்தால் தான் நதி அழகு, வளர்ந்தால் தான் செடி அழகு, மனிதன் அழகு, மூச்சு விடுபவன் எல்லாம் மனிதன் அல்ல, மனிதனே கிடையாது. அப்புறம் யாரு? முயற்சி செய்பவனே மனிதன். முயற்சி பண்ணி பாரு, கான்டாக்ட்ல ஒரு முறையாவது கண்டிப்பா ஜெயிச்சிருவார். பாருங்க, ஹார்ட் ஒர்க் பட் நாட் சக்சஸ் லைஃப். கழுதை என்னமோ உடைக்குது, ஆமா இல்லையா? சக்சஸ்ஃபுல் லைஃப் வாழ முடியுமா? அது பிடிச்ச மாதிரி அது முடியாது. ஏன் சொல்லு? ஏன்னா இது கான்டாக்டிவேட்டே தெரியாது. கான்டாக்டிவேட்டே இது என்ன சொல்லியா தெரியும், வாழ்நாள் மொத்தமும் வேலை செய்யும். ஆனா சக்சஸ் ஆக முடியுமா லைஃப்ல? அப்ப நீ கழுதையாக இருக்கலாமா? இருக்கலாமா? இருக்கலாம். அப்ப நீ எந்த மாதிரி இருக்கலாம்? சிங்கம் மாதிரி இருக்கணும். அது வேற மாதிரி. நிறைய பேர் காட்டுல இருக்கக்கூடிய எல்லாருமே கான்டாக்ட் பண்ணி வச்சிருக்குது. எது? சிங்கம். கான்டாக்ட் சிங்கம் தான் காட்டு காட்டா இல்லையா? அதனால பாருங்க, the king of life. வாழ்நாள் மொத்தமா அது என்னன்னா இங்குதான். அப்ப நீ கான்டாக்ட் அடிப்பேட் பண்ணா நீ என்னன்னா லைஃப் லாங் நீயுமே கிங் தான். ஓகேவா? தேங்க் யூ. எல்லாருமே கான்டாக்ட் பண்ணலாம். நீங்க ஒரு ஸ்போர்ட்ஸ் கான்டாக்ட் பண்றாங்க. இன்னைக்கு விராட் கோலி வந்து என்னோட ஸ்போர்ட்ஸ் நான் விளையாடுற பாருன்னு சொன்னாங்க. எங்கேயாவது சொன்னாங்களா? கிடையாது. ஆனா நான் பாக்குறமா இல்லையா? அப்படின்னா முன்னாடியே நம்ம என்ன பண்ணி வச்சிருக்காங்க, கான்டாக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. நம்மள மீறி கான்டாக்ட் அடிக்ட் ஆயிருக்கும். அப்படின்னா நம்ம இன்வைட் பண்ணிருக்காங்க. ஒரு இசை வெளியீடுனால இங்க நீ ட்ரைனிங் வரதுக்கு எல்லாமே கான்டாக்ட் இன்வைட் தான். பசங்க மேரேஜ் பண்ணிக்க மாட்டீங்களா சார்? பண்ணுவதானே? அப்ப இன்னொரு பொண்ணை கான்டாக்ட் பண்ணவே மாட்டியா? அது நல்லது. யூஸாக்க ஒருத்த வளர்றதுக்கு வாய்ப்பு கொடுத்து சபை சார் எனக்கு வாய்ப்பு கொடுக்கலன்னா இன்னைக்கு மேற்று வேலைக்காக போயிருந்திருப்ப. போட்டா ஏதாவது கலவைகளும் கணிக்க பட் 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 அடிச்சிட முடியுமா? பாசிட்டிவ் ஏதாவது எதுவுமே கிடையாது. சரியா? நீ என்ன பண்ணாலுமே குறை சொல்றதுக்கு ஒரு கூட்டம் இருக்கும். அதை நீ பார்க்காத. நீ என்ன பண்ணாலுமே உன்னை உற்சாகப்படுறதுக்கும் அப்ளைஸ் இருக்காங்க. அவங்களை நம்பி கண்டிப்பா லைஃப்ல ஜெயிச்சிருவ. நான் கான்டாக்ட் இன்வைட் பண்ணதுனால இன்னைக்கு கிட்டத்தட்ட 50 பேரோட லைஃப்பை மாத்திருக்கேன். நான் நல்லது நினைச்சு என் ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ணி 50 பேரோட லைஃப்பை மாத்திருக்கேங்க. என் லைஃப் மாத்ததே பெரிய கஷ்டம். ஆமாவா? எத்தார்த்தோ எத்தார்த்தோ என் லைஃப்பை மாத்ததே பெரிய விஷயம் தான். இன்னைக்கு 50 பேரோட லைஃப் இன்னைக்கு கரண்ட்ல மாத்திட்டு நீங்க 500 ஸ்டூடெண்ட் மேல அட்மிஷன் ஆயிட்டு நீங்க 2000 கோர்ஸ் போட்டு எல்லாருமே பாருங்க, சும்மா ஆர்கெஸ்ட்ரா பாட்டு போட்டு அந்த பையன் நம்பிக்குமார் சார் இந்த மாதிரி தான் எல்லாருமே. சரியா? பசங்க சுத்தி இருந்த பசங்க, கோலி விளையாண்டு கிரிக்கெட் விளையாடுற பசங்க தான் இன்னைக்கு எல்லாருமே போட்டு இருக்காங்கன்னா நான் நல்லதுன்னு நினைச்சேன். நான் நல்ல வாய்ப்பு ஷேர் பண்ணலாம்னு நினைச்சேன். இன்னைக்கு என் லைஃப் நல்லா இருக்குது. நானுமே 12th முடிச்ச ஒரு பையன் தான். ஓகேவா? விஷயம் அதுவே தேங்க்யூ.